வணக்கம். 22/3/2026 முதல் 28/3/2026 வரைக்குண்டான தனுசு ராசிக்குண்டான பலன். இந்த வாரத்துக்குள்ள தனுசு ராசியில கிரகங்கள் ரொம்ப அமோகமாக அமர்ந்து உள்ளது. சந்திர பகவான் 5ஆம் இடத்துல, 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையே செய்வார். 7ஆம் இடத்துல குரு பகவான், உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறது. அதுலயே உங்க ராசிநாதன் அப்படின்னாலே குரு பகவான். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி, 3ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு. அமோகமான காலம். 9ஆம் இடத்துல கேது. இந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலை. சந்திர பகவான் இந்த வாரத்தில் கடைசி பகுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே சற்று கவனமாக இருப்பது சிறந்தது. 27ஆம் தேதி முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே அதாவது வெள்ளிக்கிழமை காலை 11:53 இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த தனு ராசிக்காரர்கள் விடுபட்ட வேலை நடக்கக்கூடிய காலம். ஏதேனும் நம்மளுக்கு விட்டாச்சு, நம்ம என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த வேலை இன்னும் சரியான முறையில நடந்து முடிய மாட்டேங்குது, கால தாமதத்தோட போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் ரொம்ப அமோகமான காலம். திருமண வாழ்க்கை நல்ல சுவாரஸ்யமாகவே அமையும். சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாகவே அமர்ந்து உள்ளார். உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் 11ஆம் அதிபதி அவரே சுக்கிரன். அதே போல் சனி பகவான் உங்களுக்கு 2க்கும் 3ஆம் அதிபதி 4ல் உங்க குருவுடைய வீட்டிலே அமர்ந்திருப்பது சிறப்புடையது. அதே உங்க ராசிக்கு விடுபட்ட திருமண வாழ்க்கை, ஏதேனும் தம்பதிகள் பிரிஞ்சிருந்தா ஒன்று கூடக்கூடிய காலம். ஏதேனும் ஒரு வகையில நம்ம வெளியில நம்ம இறங்கிட்டோம் மனஸ்தாபத்தால, இந்த வாரத்துல நீங்க பேசி தீர்வு காணணும். சுக்கிர பகவானுக்கு நல்ல அனுகிரகம் இருக்குது. இதுல ஒரு யூகா சற்று விலகி வைப்பது சிறந்தது. ரொம்ப அடம் பிடிக்காமல், பரவாயில்ல நம்ம கணவர் தானே, பரவாயில்ல நம்ம மனைவி தானே, எவ்வளவு வருஷம் நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு மனத்துல ஒரு இறங்கி பேசி சுமூகமாக தீர்வு காண வேண்டிய காலம். உங்களுக்கு புத பகவான் உங்களுக்கு செவ்வாயோட சேர்ந்து அனுகூலம் பண்ணுவார். தைரியத்தை கொடுப்பார் இந்த வாரத்துல, ரொம்ப தைரியம். அதே போல் தொழிலே நல்ல ஒரு வைராக்கியத்தை உருவாக்கும். நான் என்ன தொழில் செய்யறோம் அது நான் வெற்றி பெற்று ஆகணும், இந்த காலத்துல நம்ம தடைப்பட்ட காரியம் நிறைவேறுமாங்கிற போது ஒப்பந்தங்கள் நல்லா கையாளும். தேவையில்லாத மனக்குழப்பம் நிவர்த்தி செய்து கொள்ளணும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு ஆபீஸ்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. எல்லா பக்கம் மன அழுத்தம் கொடுத்துட்டே இருக்குது. ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து மன அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. சனி பகவான் 4ஆம் இடத்துல அதர்மற்ற சனியா இருக்காரு. காரியம் செய்யும் போது ஏதேனும் ஒரு தடைப்படுது அப்படின்னா இறைவன் சார்ந்து இருக்கணும். ஒரு தடைப்படுதுன்னா அதுக்குண்டான தேவதை என்ன பரிகாரம் சொல்லியிருக்காங்க, இந்த சனினால நம்மளுக்கு என்ன பரிகாரம் சொல்லி, சுக்கிரனால என்ன பரிகாரம் சொல்றாங்க தெரிஞ்சுட்டு ஏதேனும் ஒரு வழிபாடு தவறாம செய்து வரணும். நம்ம அந்த வழிபாடு தவறும் போது மட்டுமே நம்மளுக்கு சாதகமற்ற செயலாகவே மாறுது. ஆகவே செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற 5க்கும் 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல, சகோதர ஸ்தானத்துல சகோதரக்காரனே அமர்ந்திருக்கிறார். அதனால சகோதர சகோதரி மூலமாக ஒரு ஆதாயத்தை தேடிக்கொள்ளணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை சுமூகமாக களையணும். ஏதேனும் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தது, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னா இந்த காலத்துல நம்ம பேசி நிவர்த்திக்குண்டான மார்க்கத்தை தேடிக்கொள்ள வேண்டும். தெய்வம் நம்மளுக்கு துணை புரியும். சந்திர பகவான் 5ஆம் இடத்துலையும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது தெய்வம் நம்மளுக்கு துணை புரியும். அப்போ ஒரு தைரியத்தோட செயல்பாட்டணும். இந்த காலத்துல நம்ம மெயினா விளக்கணும். என்ன விளக்கணும்? ஈகோவை விலக்கி வைக்கணும், தன் முனைப்பை விலக்கி வைக்கணும், சுயநலத்தை விலக்கி வைக்கணும். ஆகவே எத்தனை விலகி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இரக்க குணம், இந்த இரக்க குணமே பிறர் தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள். பணம் 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 பணம்னு பணத்தை கரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா திருப்பி கொடுக்க மாட்டாங்க.
அப்ப நீங்க இந்த காலத்துல யோசிக்கும் போது நம்மளுக்கு இது வர நம்ம வந்து சரியான முறையில நம்மளுக்கு உறவு இல்லை, நண்பராக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பார்வையாகவே இருந்து வருது. இதனால் நம்மளுக்கு ஒரு ஆதாயத்தை தேடிக்கொள்றதுக்கு அவங்களுக்கு வர்றாங்க நம்ம கிட்ட. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு ஆதாயம் எதுவுமே அடைய முடியல அப்படின்னு ஏற்படக்கூடிய தன்மை உருவாக்கும். சந்திர பகவான் 7ஆம் இடம் போகும்போது குரு சந்திர யோகம் உண்டாகும். குரு சந்திர யோகம் உருவாகும் போது உங்களுக்கு மனதிலே ஒரு தெளிவு உருவாகும். ஆகவே மனதில் ஒரு தெளிவு உருவாகும் போது உடனே ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுவது சிறந்தது. அரசாங்க காரியாதிபதி சூரிய பகவான் செவ்வாய் அருகாமையிலே இருந்து வேலை செய்யறாங்க. அப்ப இந்த காலத்துல முயற்சியில் ஈடுபடணும். அதுவும் சுக்கிர பகவான் செவ்வாய்க்கு அருகாமையில் சூரியனோட சேர்ந்து இருப்பதால், ஒரே ராசியில சனியோட சேர்ந்திருப்பதால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சி ஈடுபடணும். ஏதேனும் ஒரு தடை இருக்கு, பட்டா சிட்டா சரியான முறையில இல்ல, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா அதை தீர்வு காணணும். நம்ம ஏற்கனவே ரொம்ப நாள் பட்டாக்காண்டி அலைஞ்சிருக்கோம்னா இந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி பண்ணணும். பேங்க்ல லோன் கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் அமையும். ஆகவே புதிதாக ஒரு இல்லத்தை அமைத்துக் கொள்வது சிறந்தது. அல்லது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்ன இடமாவது வாங்கிடலாம், அதனால அந்த பேங்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தீர்வு கண்டு லோன் கிடைக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இத்தனையும் உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய தன்மையாகவே இந்த தனு ராசிக்காரர்களுக்கு அமர்ந்துள்ளது. ஆகவே முருகப்பெருமான மனதார வேண்டிங்க, சிவபெருமான மனதார வேண்டிங்க. நம்முடைய ராசிநாதன் யார்? குரு பகவான். அப்ப குரு அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும்? ஈஸ்வரா அப்படின்னு தியானம் பண்ணணும். அது இல்லாம மகான்களை போய் தரிசனம் பண்ணணும். மகான்களுடைய ஜீவ சமாதிகள் இடத்துல எல்லாம் போய் வழிபாடு செய்து வரும்போது ரொம்ப அருமையான பலன் கொடுக்கும். நம்ம ராசிநாதனுக்கு நம்ம முதல்ல பலத்தை கொடுக்கணும். நம்ம ஆளக்கூடிய தன்மையுடையவர் யார்? அவர் எங்கனாலும் இருக்கணும். நம்ம ராசியில பிறந்துட்டோம், அந்த குரு எந்த இடத்துலனாலும் இருக்கணும். அந்த குருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்ப நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம்னா அதுல முதல்ல இருக்கக்கூடிய அந்த வாத்தியரை நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒரு பாடசாலைகளை கொடுக்குறோன்னா டெய்லி நமஸ்காரம் பண்ணிக்கணும், பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும். அதுவே பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்கி செல்லும் போது தனு ராசிக்காரர் நிச்சயமாக முன்னேற்றம் உருவாகும். அதனாலதான் குருவாய் அருள்வாய் உளதாய் உளர்வாய் மணியாய் மன்னர்வாய் மணியாய் ஒளியாய் கதிராய் உயிராய் அருள்வாய் குகனுங்கிறது இந்த குருவுடைய நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவை யார் மனதார வேண்டிட்டு தான தர்மங்கள் செய்து வராங்களோ அந்த தனுசு ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில என்னைக்கும் சரிய மாட்டாங்க. அது நிச்சயமாக ஏதேனும் ஒரு காலத்துல அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறோம். ஜாதக ரீதி தற்காலிகமாக கிரக நிலை சொல்றோம், ஆனா நம்ம ஜனன ஜாதகத்துல கிரக கோளாறு இருந்தா அதை நிவர்த்தி பண்ணிடும். மகான்களுடைய ஆசீர்வாதம் பெரியவருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நம்மளுக்கு வாழ்க்கையில சிறப்படையும். ஆகவே தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைங்களுக்குனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஆதாயம். இளம் வயதினர்களான திருமணத்துக்கு உண்டான யோகம் கொடுக்கும். சந்திரன் சேரும் போது திருமண பாக்கியம் கொடுக்கும். குரு சந்திர யோகம் உண்டாகும். ஆகவே அதுவே செவ்வாயும் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் உண்டாகும். அதனால உங்களுக்கு தவறாம இந்த காலத்துல உங்களுக்கு 2 வகை நன்மை உண்டாகும். செவ்வாய் 25ஆம் தேதி வரை 23 இருந்து 25 வரை செவ்வாய் பகவான் உங்க சந்திர பகவானை பார்க்கும்போது சந்திரன் உச்சம் அடைவார். ஆகவே இந்த தனுசு ராசிகள் சந்திரன் உச்சம் அடையும் போது 8ஆம் அதிபதி உச்சம் 6ஆம் இடத்துல, ஆனா செவ்வாய் பார்வை. ஆகவே பூமி லாபத்தை கொடுக்கும், திருமண பாக்கியம் கொடுக்கும், தடைப்பட்ட தேசம் நடக்கும், திருமணம் கைகூடும், மனக்கசப்பு நிவர்த்தி ஆகும், திருமண வாழ்க்கை இனிக்கும், அத்தனையும் நடக்கக்கூடிய காலம். அதே இல்லாம 25ஆம் தேதி மிதுன ராசிக்கு செல்லும் போது சந்திர பகவான் குரு சந்திர யோகம் நடக்கும். அப்ப குரு சந்திர யோகம் உருவாகும் போது பூமி லாபத்தை அனைத்தும் கொடுக்கும். நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே நிதானித்து இறைவனை சார்ந்து மகான்களை தரிசனம் செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியில போய் ஒரு நிமிஷம் முடிஞ்சா ஒரு 1/2 மணி நேரம் அங்கிறது ஒரு நாளிகை அமர்ந்து மனதார வேண்டிட்டு வாங்க, கைமேல் பலன் கொடுக்கும். ஆகவே இந்த தனுசு ராசிக்கு அன்பர்கள்
சற்று தளராத உடையவர்கள். மனம் தளர மாட்டீங்க நீங்க எல்லாம். இப்ப மனம் தளராம செயல்படுத்தக்கூடிய, என்னதான் இழப்பு வந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டீங்க. அந்த அளவு தைரியசாலிங்க நீங்க. அது அந்த தைரியமே உங்களுக்கு துணையாக நிற்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபாலா. வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.